நாளைக்கு ஷோல ஆதிரை எவிக்டட். ஆதிரையை எவிக்ட் பண்ணதுக்கான ரீசன்ல எனக்கு அந்த பொண்ணு ஸ்டேஜ்ல ஒன்னு சொல்லிருப்பா, என்னை விட டிசர்வ்டே இல்லாதவங்க உள்ள அதிகமா இருக்காங்க அப்படின்னு. இப்ப ஆதிரைக்கு எஃப்ஜே ஒரு காரணமா வச்சுக்கிறோம்னு வச்சுப்போம், சும்மா சொல்றேன். எஃப்ஜே, கமருதீன், பார்வதி. ஆனா அந்த வீட்டுக்குள்ள கலை, கெமி, அரோரா, வியனா, இத்தனை பேரு என்ன கண்டென்ட்டா கொடுத்து கிழிச்சிட்டாங்களா? இல்ல கேக்குறேன். இல்ல, அந்த பொண்ணோட வியர்ட் ஆட்டிடியூட் இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு, அனாய்டா தான் இருக்கு. ஐ அம் நாட் சப்போர்ட்டிங் ஆதிரை. ஆதிரை இஸ் டிசர்வ் டு எக்ஸிட், பட் கம்பேரிட்டிவ்லி அக்கார்டிங் டு ஹோம். ஏன்னா ஒரு இடத்துல உங்களால பார்வதியை சகிச்சிக்கவே முடியாத சொல்ற பார்வதியை நீங்க ரொம்ப ப்ரொடெக்ட் பண்றீங்க. ஒரு இடத்துல சகிச்சிக்கவே முடியாதுன்னு சொல்ற ஆதிரியை உடனே துரத்துறீங்களே சார். அப்சராவை எதுக்கு சார் நீங்க வெளில எடுத்தீங்க? எங்களுக்கு நிஜமாவே புரியல சார். அரோராவை வெளில எடுங்க சார், அப்சராவை உள்ள வச்சிருக்கணும் சார். அதான் சார் தப்பு. இந்த ஷோவை ஒரு வாய்ப்பு சார், நான்லாம் தவற விட்ட ஒரு ஆள். அருமையான கலைஞர்களுக்கு நடுவில் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு தவற விட்ட ஆள் நான். ஆனா இங்க கிடைச்ச வாய்ப்புகளை கேவலமா விளையாண்டுட்டு இருக்கிற ஆட்களை அடிச்சு செதுக்கி பெருக்கி அவங்களுடைய திறமைகளுக்கு வழிவகுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அந்த மாதிரிதான் சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணும், இல்லையா? இத புரிய வைக்கிறதையாவது முயற்சி பண்ணணும். நீங்க என்ன ட்ரை பண்றீங்கன்னா வாரம் ஏத்தி விட்டு அந்த ஷோக்குள்ள போய் ஆடுறது அவங்க ஈஸி கிடையாது. அந்த வீட்டுக்குள்ள போய் விளையாடுறது ஈஸி கிடையாது. இவனுங்க எல்லாரும் ட்ரெயின்டு ஃபேக்கர்ஸ், நல்லா வெல் ட்ரெயின்டு நடிகர்கள். எப்படி நடிக்க தெரியாது, ஆனா நடிச்சு கொட்டுறானுங்க கிறுக்குத்தனமா கண்டென்ட், இன்க்ளூடிங் விக்ரம். அதாவது அவனையும் எக்ஸ்போஸ் பண்ணாங்க இன்னைக்கு. நீ அவன் பேச்சையும் கேட்டு இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்ற அவனையும் எக்ஸ்போஸ் பண்ணாங்க இன்னைக்கு. It was too bad. It is not the way that the show should go. இப்படி எல்லாம் போவே கூடாது ஷோ. இப்படி போறதுனாலதான் வெளியில எல்லாரும் பயங்கரமா இன்னைக்கு 8 சீசன்ல இல்லாதத சட்டசபையில இந்த ஷோவை பேன் பண்ற அளவுக்கு பேசுறாங்கன்னா, நீங்க என்னடா மயிராண்டி, நான் பேசுறதுதான் பேசுவேன், நான் செய்யறதுதான் செய்வேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது இந்த ஷோ.